بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவுற்றுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு தாரீக் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு மிக நெருக்கமான உறவு வைத்திருந்த ஒரு குடும்பம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த இஸ்லாத்திற்காக பல்வேறு தியாகங்களை பல்வேறு இழப்புகளை சந்தித்த ஒரு சிறப்பிற்குரிய ஒரு குடும்பம்தான். அந்த குடும்பத்தை சார்ந்தவர் தான் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி குடும்பத்தை சார்ந்த சுலமி, அன்சாரியிலே சுலமி என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய புனைப்பெயராக அபு அப்துல்லா என்று சொல்லப்படுகிறது. அதேபோல இவருடைய தாயாருடைய பெயர் நசீபா பின்த் உக்பத் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய பெண்மணி. இவருடைய தந்தையுடைய பெயர் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு. ஆக இப்படிப்பட்ட குடும்பத்தில், ஒரு சிறந்த ஒரு குடும்பத்தில் இந்த நபித்தோழர் அவர்கள் பிறந்து எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார்கள், அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிரமங்கள் எல்லாம் ஏற்பட்டது என்ற ஒரு படிப்பினை தரக்கூடிய ஒரு வரலாறு தான் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு. இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அகபா உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த உடன்படிக்கையிலே தன்னை கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர்களில் இவரும் ஒருவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு தரப்பு மக்களை அழைக்கின்றார்கள். அப்படி அழைக்கின்ற பொழுது மிக முக்கியமான சஹாபாக்கள் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு கொடுக்கின்றார்கள். அப்படி அழைப்பு கொடுக்கின்ற பொழுது ஒரு நபித்தோழராக இருக்கக்கூடியவர் தான் இந்த ஜாபிர். இந்த ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அழைப்பை ஏற்று தன்னை இஸ்லாத்தில் ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இவருடைய தந்தை அப்துல்லா, அதே போல ஜாபிர், அவருடைய குடும்பமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிரை அடிக்கடி சுகம் விசாரிப்பார்கள். அவருடைய குடும்ப சூழ்நிலை என்ன,
அவருடைய பொருளாதாரம் என்ன நிலையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் போன்ற பல்வேறு விசாரிப்புகளை இந்த நபித்தோழர் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்தார்கள் என்ற செய்தியும் நாம் பார்க்கிறோம். இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல போரிலே கலந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடு பல போரிலே கலந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் முக்கியமான போராக இருக்கக்கூடிய பத்ரிலும் உஹதிலும் அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நபித்தோழருக்கு அவரோடு பிறந்திருக்கக்கூடிய சகோதரிகள் 9 சகோதரிகள். இவருடைய தந்தை அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அப்படி ஷஹீதாக்கப்பட்ட காரணத்தினால் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சகோதரர்களையும் கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வந்த காரணத்தினால் அவர்களுக்கு உஹது போரிலும் பத்ர் போரிலும் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் இவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அப்போ அவர்கள் அந்த அளவுக்கு தியாகம் செய்து தங்களுடைய தந்தையை உஹது போரில் இழந்து விடுகின்றார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். தன்னுடைய தந்தை இறந்துவிட்ட காரணத்தினால் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக கவலைப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு குடும்பத்தினுடைய மூத்த தலைவர், குடும்பத்தையே கவனித்து கொண்டிருந்தவர், அப்படிப்பட்ட தன்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்பதற்காக வேண்டி தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை நினைத்து அதிகமாக அழுதார்கள். அப்படி அழுகின்ற பொழுதுதான் அவருடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார். அவருடைய அந்த முகத்திலே மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த திரையை விலக்கி ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகின்றார்கள். மக்கள் எல்லாம் அவரை தடுக்கின்றார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிரை பார்த்து சொன்னார்கள், ஜாபிரே, தபுக்கீன அவுலா தபுக்கீன மா ஸாலத்தில் மலாயிகத்து ததில்லுஹு பி அஜ்னிஹத்திஹா ஹத்தா ரஃபஅதுமுஹு. நீங்கள் உன்னுடைய தந்தை இறந்து விட்டதற்காக நீங்கள் துக்கத்தால் அழுதாலும் சரிதான், அழுகாவிட்டாலும் சரிதான், அவரை உயர்த்துகின்ற வரை, அவரை அடக்கம் செய்வதற்காக நீங்கள் கொண்டு உயர்த்துகின்ற வரை, உங்களுடைய புஜங்களிலே அவரை அடக்குவதற்காக நீங்கள் தூக்குகின்ற வரை வானவர்கள் அவர்களுக்கு நிழல் தங்களுடைய இறக்கைகளால் நிழல் தருகின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பிற்குரிய ஒரு அந்தஸ்தை பெற்றவர்கள் தான் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தந்தை. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அதிகமாக ஒரு நெருக்கத்தை வைத்திருந்தவர் ஜாபிர். ஒரு நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, புகாரில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நான் நோயிலே படுத்திருந்தேன் என்னுடைய வீட்டில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சந்திக்க வருகின்றார்கள். ஆனால் எனக்கு என்னுடைய நோயினுடைய தாக்கத்தினால் என் முன்னால் யார் வந்து நிற்கிறார் என்று தெரியாத அளவுக்கு நான் உணர்ச்சியற்று இருந்தேன், மயக்க நிலையிலே இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதவல்லஅ வஸப்ப அலைய மின் வதுஇஹி ஃபஅகல்து ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் லிமனில் வாரிஸ் மீராஸ். அப்போ நான் அவ்வளோ மயக்கமுட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில், கஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்து ஒது செய்து அவர்கள் ஒது செய்த அந்த தண்ணீரை என் மேல் தெளித்தார்கள். உடனே எனக்கு ஒரு விதமான உற்சாகம் வந்து அந்த நோயிலிருந்து நான் வேகமாக எழுந்திருத்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டேன், லிமனில் மீராஸ், வாரிசு சொத்து யாருக்கு என்று சூரத்து நிசாவிலே 11வது வசனத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த வாரிசு சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்டார்கள். உடனடியாக அவர்கள் கேட்கின்ற பொழுதுதான் அந்த வாரிசு சம்பந்தமான சட்டம் இறங்கியது என்ற செய்தியையும் நாம் இந்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இந்த குடும்பம் மிக ஒட்டி இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி எவ்வளவு தியாகங்களை செய்ய வேண்டுமோ அவ்வளோ தியாகங்களை செய்கின்றார்கள். அப்பொழுதுதான் அவருடைய தந்தை உஹது களத்திலே அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்ற பொழுது தன்னுடைய மகனை அழைத்து சொல்கின்றார்கள். கடைசி நேரத்தில் மகனை அழைத்து சொல்கின்றார்கள், மகனே ஃபஇன்ன அலைய தைனன் ஃபக்தி வஸ்தௌசி பி அஹ்வாதிக ஹைரா,
நான் அதிகமான கடன் சுமைகளை விட்டுவிட்டு சென்றிருக்கிறேன், என் சார்பாக நீந்தான் அந்த கடனை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். அதே போல உன்னுடைய சகோதரியிடத்தில் நீ நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், நான் பெண்மக்களை விட்டுவிட்டு செல்கிறேன் என்கிற வசியத்தை எல்லாம் மரணத்திற்கு முன்னால் தன்னுடைய தந்தை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு சொன்னார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ உஹது களத்தில் முதலாக கொல்லப்பட்ட நபித்தோழர் யார் என்று சொன்னால் அப்துல்லா இப்னு ஹராம், ஜாபிருடைய தந்தை தான் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் கொல்லப்பட்டு அதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கை மிக நெருக்கடியான ஒரு வாழ்க்கை, பொருளாதார விஷயமாக குடும்பம் ரீதியாக ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பல சஹாபாக்களோடு தொடர்பு வைத்திருந்தார்கள், மூத்த சஹாபாக்கள். அதே போல் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாபியன்கள் அவர்களோடெல்லாம் தொடர்பு வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கல்விமானாகவும் என்ன செய்கிறார் விளங்கியிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் வரலாற்றில் இவரை குறிப்பிடுகின்றார்கள், வகான அஹதுல் முஃப்தீன் பாத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகானத் லஹு ஹல்கத்துன் ஃபில் மஸ்ஜிதின் நபவி யுஅல்லிமு ஃபீஹா அன்-நாஸ வ யுஃபக்கிஹுஹும். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தன்னுடைய வாழ்க்கையை பயணித்த காரணத்தினால் அதிகமான மார்க்க கல்வியை விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்து மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள், மக்களுக்கு மார்க்க விளக்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு முஃப்தி என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு, ஒரு மார்க்க தீர்ப்பு வழங்கப்படக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கல்விமானாகவும் விளங்கியிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். சஹாபாக்கள் பின்னாடி வந்து அவங்க சொல்றாங்க, குன்து அத்ஹபு அன வ அபூ ஜஅஃபர் இலா ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் வ மஅனா அல்வாஹும் சிகாருன் நக்துபு ஃபீஹா அல் ஹதீஸ். நாங்கள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டை நோக்கி நாங்கள் செல்வோம், சென்று எங்களுடைய கரங்களிலே சில அதாவது பலகைகளை நாங்கள் எடுத்து செல்வோம், சென்று அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஹதீஸ்களை அவர்கள் கேட்டிருந்தார்களோ அதையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஹதீஸ் பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள். மக்கள் அவரிடத்தில் இப்போ கேட்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ஒரு நபித்தோழர் ஜாபிர். பல்வேறு ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம், தமிழில் இருக்கக்கூடிய புகாரி முஸ்லீம் போன்ற பல்வேறு நூல்களை பாருங்கள். அதிகமான ஹதீஸ்கள் கிட்டத்தட்ட தரவரிசையிலே 4வது அல்லது 5வது இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராக வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1540 ஹதீஸ்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஹதீஸ்களை மார்க்க கல்வி அதிகமாக கற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் தான் தன்னுடைய குடும்பம் கஷ்டமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலும் கூட என்ன செய்கின்றார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறருக்கு உதவ வேண்டும், பிறருடைய கஷ்டத்தை போக்க வேண்டும்ங்கிறதிலையும் அதிகமான அக்கறை கொண்டவர்கள். தன்னுடைய குடும்பமே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறது, அப்படி இருந்தாலும் கூட பிறருடைய கஷ்டத்தை போக்க வேணுங்கிறதுல அதிகமாக ஆர்வம் கொண்டவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஸாத்து ரிகா என்று சொல்லக்கூடிய ஒரு போர் நடைபெறுகிறது. அந்த போரில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலந்துக்கிறாங்க. கலந்து தன்னுடைய வயதும் பொருளாதாரத்தில் மிக குறைந்த நிலையில் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா சஹாபாக்களும் என்ன செய்கிறாங்க, போருக்கு வந்துட்டு திரும்பி வந்துட்டாங்க. இந்த ஜாபிர் பொருளாதார வசதி இல்லாதனால் ஒரு ஒட்டகத்தில் போனாங்க. அந்த ஒட்டகம் ஒரு மெலிந்த ஒட்டகம், சரியான சவாரிக்கு சரியாக ஏற்றதாக இல்லை. அவர் ரொம்ப தாமதமாக வர்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, மாலக்கையா ஜாபிர், ஜாபிரை என்ன ரொம்ப லேட்டாக வரீங்களே, என்ன காரணம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவரை சந்தித்து விசாரிக்கிறாங்க. அப்போ ஜாபிர் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அபதஅனி ஜமலி ஹாதா, நான் ஒட்டகம் இருக்குது பாருங்க, அது ரொம்ப வீக்காக இருக்குது, பலகீனமாக இருக்கிறதுனால நான் ரொம்ப பின்தங்கிட்டேன் எப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அப்படியா ஜாபிரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த ஒட்டகத்தில் ஏறி உட்கார்றாங்க. உட்காந்து சொல்கிறாங்க, ஜாபிரே நீ இந்த ஒட்டகத்தை விரட்டக்கூடிய ஒரு குச்சி வச்சிருக்கல, ஒன்று அதை கொடு, இல்லைன்னா ஒரு குச்சியை இன்னொரு குச்சியை எடுத்துட்டு வா, ஒடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த ஒட்டகத்தில் ஏறி ஃபஅஹதஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனஹஸஹு பிஹா நஹ்ஸத், விரட்டுறாங்க, ஒட்டகத்தை விரட்டுறாங்க. அந்த ஒட்டகம் வேகமாக பாய்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏறி என்ன செய்கிறாங்க, அதில் உட்கார்ந்து அதில் பயணிக்கிறாங்க. பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுதே என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு வரக்கூடிய அந்த வழியில் அப்போ மெலிந்த ஒட்டகம்
அதை பலகீனமாக இருக்கக்கூடிய ஒட்டகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டினோன்னு என்ன செய்யுது, வேகமாக பாயுது. அப்போ மதீனாவுக்கு வரக்கூடிய வழியில் ஜாபிர்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஜாபிரே அத்தபிஅனி ஜமலக ஹாதா யா ஜாபிர், இந்த ஒட்டகத்தை எனக்கு வித்துறேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜாபிர்ட்ட சொல்கிறாங்க, இந்த ஒட்டகத்தை எனக்கு வித்துரு அப்படிங்கிறாங்க. அப்போ ஜாபிர் சொல்கிறாங்க, குல்தி யா ரசூலல்லாஹ் பல் அஹபஹு லக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் உங்களிடத்தில் இந்த காசுக்கு விற்க மாட்டேன், அன்பளிப்பாக நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஒட்டகத்தை அன்பளிப்பாக நான் தந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரேட் பேசுகிறாங்க ரசூலுல்லாஹ். 1 திர்ஹம் 2 திர்ஹம் இப்படியாக நினைச்சுதாங்க ஜாபிர்ட்ட ரேட் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு நேரத்திலும் விலை பேசுகின்ற போதும் யக்ஃபிர் அல்லாஹு லக்க யக்ஃபிர் அல்லாஹு லக்க என்று சொல்லி நினைச்சாங்க ரசூலுல்லாஹ். அவருக்கு துஆவும் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 19 தடவை இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, அல்லாஹ் உனக்கு மன்னிக்கட்டும், பாவத்தை மன்னிக்கட்டும், மன்னிக்கட்டும், யக்ஃபிர் அல்லாஹு லக்க லக்க என்று சொல்லி நினைச்சாங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 19 தடவை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. மதீனாவும் வந்து விட்டது. மதீனா வந்த உடனே எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பொருந்திக்கிட்டீங்களா, நான் இப்போ நீங்கள் பேசின ரேட்டுக்கு நான் தரதை நீங்கள் பொருந்திக்கிட்டீங்களான்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கின்ற பொழுது என்ன செய்கிறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இதோ இந்த காசும் இந்த ஒட்டகம் உங்களை சார்ந்தது அப்படின்னு கொடுத்தாங்க. அவ்வளோ ரேட் பேசுகிறவங்க. அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னால் பேசாமல் கொடுத்துட்டு போயிருக்கலாம். 1 தினார் 1 திர்ஹம் 2 திர்ஹம் இத்தனை திர்ஹம் பேசிட்டு முடிச்சிருக்கலாம். அப்போ இந்த சஹாபியுடைய வாழ்க்கையை நம்ம நிறைய படித்து பார்த்தோம்னா ரசூலுல்லாஹ்வுடைய நிறைய அற்புதங்களை இந்த குடும்பத்தில் பார்க்க முடியுது. பல்வேறு கட்டங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முஅஜிஸா இந்த குடும்பத்தில் காமிச்சிருக்கு. கொஞ்சம் பொருள் நிறைய இருக்கும், அமுத சுரப்பிகளாக மாறுது. அப்போ 19 தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலிருந்து யக்ஃபிர் அல்லாஹு லக்க யக்ஃபிர் அல்லாஹு லக்க என்ற அந்த பிரார்த்தனையை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டியே ஜாபிர் என்ன செய்கிறாங்க, அப்படி ரேட்டை வந்து படி கூட்டிகிட்டே போகிறாங்க. இல்லை இவ்வளோ தரமாட்டேன் இவ்வளோவுக்கு தரமாட்டேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் 19 தடவை ரேட் பேசி அந்த ரேட்டோடு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய துவாவும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு துவாவையும் பெற்றுக்கிட்டு மதீனால வந்து உங்கள்கிட்ட காசு வாங்க விரும்பலை, ஒட்டகம் உங்களுடையது காசும் உங்களுடையது என்ன செய்தாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்கங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளப்பரிய அன்பு வைத்திருந்த ஒரு நபி தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. அதேபோல் அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய வரலாற்றில் பல்வேறு செய்திகளை பார்த்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட செய்தி படிப்பினையாக உள்ள ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹந்தக் போர்லையும் கலந்துக்கிறாங்க. ஹந்தக் போரில் கலந்து கொண்டிருக்கின்ற பொழுது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அந்த அகல் குழி தோன்றது, அகல் போர் என்று சொல்கிறோமா இல்லையா, அந்த அகல் குழி, அந்த அகல் புலி அந்த தோண்டிக்கொண்டே இருக்கிறார்கள். தோண்டி கொண்டிருக்கின்ற போது சஹாபாக்கள் அந்த போரில் கலந்து கொண்டு சிரமத்தோடு என்ன செய்கிறாங்க, குழி தோன்றுறாங்க. எதிரிகளை நாட்டுக்குள் வரவிடாமல் தடுப்பதற்கான ஒரு புதிய முயற்சி, போரினுடைய புதிய முயற்சி. அப்போ அப்படி வெட்டுகின்ற பொழுது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பல நாட்கள் சாப்பிடாமல் என்ன செய்கிறாங்க, அந்த சிரமத்தோடு அந்த குழியை வெட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஜாபிர் சொல்கிறாங்க, ஃபஅரல்து ஃபில் ஹந்தகி குதியதன், நான் என்ன செய்கிறேன், மக்களோடு மக்களாக சேர்ந்து நானும் அந்த குழியை தோன்றேன். தோண்டுகின்ற போது அந்த ஹந்தக்கு அந்த குழியில் ஒரு பெரிய ஒரு பாறை இருக்கிறது. அந்த பாறையை என்னால் உடைக்க முடியவில்லை. ஃபஜஅது இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட வந்தேன். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் ஹாதிஹி குதியா கத அரல்து ஃபின் ஹந்தக், அல்லாஹ்வுடைய தூதரே இதோ பாருங்கள் பெரிய பாறை இருக்குது, இது என்னால் உடைக்க முடியல என்று சொன்ன உடனே அந்த ஏரியாவில் என்ன செய்கிறாங்க, தண்ணீரை ஊற்றுறாங்க. தண்ணீரை ஊற்றி கொஞ்சம் மண் பொதுமத்துக்காக வேண்டி தண்ணீரை ஊற்றுறாங்க. நபிகள் ஃபகாமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பத்னுஹு மஅசூமின் பிஹஜரின், அல்லாஹ்வுடைய தூதர் மம்மட்டி எடுக்கிறாங்க. எடுத்து அந்த கடப்பாறையை உடைக்கிறார்கள் கடுமையாக உடைத்து தூள் தூளாக்கிட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்படி உடைக்கின்ற பொழுது ஜாபிருடைய கண்களில் ஒரு காட்சி தென்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எல்லா சஹாபாக்களும் பசியில் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் பசியில் இருக்கிறார்கள். அந்த பசியினுடைய கொடுமையினால் தாக்கத்தினால் தன்னுடைய வயிற்றை கல்லை கட்டி கொண்டு அந்த பாறையை உடைக்கிறார்கள். அந்த காட்சியை ஜாபிர் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஆடையை உயர்த்துகின்ற பொழுது கண்ணுக்கு பட்டு விட்டது. உடனே அவரால் பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை. உடனே என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உடைச்சி எறிஞ்சிட்டாங்க. ஜாபிர் சொல்கிறாங்க, ஃபலம்மா ரஅய்து தாலிக மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்து யா ரசூலல்லாஹ் இஅதன் லீ,
ரசூலுல்லாஹ் கடுமையான பசியில் இருக்கிறாங்கங்கிறத பார்த்த உடனே ஜாபிருக்கு மனசு கேட்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், எல்லா சஹாபாக்களும் போர்க்களத்தில் நிற்கிறாங்க, போர் பணியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜாபிர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு மாத்திரம் அனுமதி தாருங்கள், என்னுடைய வீட்டுக்கு நான் அவசரமாக சென்று விட்டு வர வேண்டும் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்துட்டாங்க. நேர வீட்டுக்கு வர்றாங்க. ஃபஜிஅத்து இம்ராஅதி ஃபகுல்து சகலத்துக உம்முக. வந்து மனைவி இடத்துல சொல்றார், மனைவியே, நான் அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்த்தேன், எனவே ஃபக்கத் ரஅய்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன் லா ஸபர லீ அலைஹி. என்னால் பொறுத்து இருக்க முடியவில்லை, பொறுமையாக இருக்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வயிற்றிலே கற்களை கட்டி கொண்டு என்ன செய்கிறாங்க, போரில் கலந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொன்ன உடனே கேட்குறாங்க, ஃபஹல் இந்தக மின் ஷை, வீட்டில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு பொருள் இருக்கா? அல்லாஹ்வுடைய தூதர் பசியோடு இருக்கிறாங்களே, வீட்டில் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஃபகாலத் இந்தி சாஉம் மின் ஷஈரும் வ இனாக். கொஞ்சம் கோதுமை இருக்குது, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி நிற்குது, அதுதான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, மனைவி மாவை பிணைஞ்சி ரொட்டி சுடுவதற்கு வேண்டி தயாராகிட்டாங்க. அதே போல் ஆட்டை அறுத்து அதையும் சமைப்பதற்கு தயாராகிட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஜாபிர் அங்கே களப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் சும்மா இஸ்தாதன் துஹு சானியா ஃபாதின் அலி. மறுபடியும் நான் அனுமதி கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் கொஞ்சம் பெர்மிஷன் தாங்க, வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு வர்றாங்க. வந்தால் ரொட்டி சுடுவதற்கான எல்லா வேலையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் அங்கே கரியும் எனதற்கு சமைச்சு சட்டியில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ சாப்பாடு தயார். வேகமாக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஃபகுல்து இன்ன இந்தனா தஈமன் லனா. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வீட்டில் நான் கொஞ்சம் சாப்பாடு வச்சிருக்கிறேன், உங்களுக்கு உணவு சமைத்து வைத்திருக்கிறேன், வாருங்கள். ஃபைன் ரஅய்த அன் தகூமு மஇ அன்த வரஜுலுன் வரஜலானி மஅக. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் வாங்க, உங்களோடு யாராவது முக்கியமான ஆளை 1-2 பேரை கூட்டுவாங்க, அவ்வளோதான் இருக்காங்க, அவ்வளோதான் போதும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஜாபிர் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, வக்கம் ஹுவ, இந்த சாப்பாடு எவ்வளோ அளவு இருக்குங்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க, ஜாபிர், குல்து சாஅ மின் ஷஈரும் வ இனாக். 2 கை அளவுக்கு என்னது இருக்குது, கோதுமை, கொஞ்சம் சின்ன ஆட்டுக்குட்டி இருக்குது, அதையும் என்ன செய்திருக்கோம், நாங்கள் சமைச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்புகிறாங்க, ஃபகால இர்ஜி இலா அஹ்லிக வ குல்லஹா லா தன்ஸில் கதர மினல் அஃபாஃபி. என்ன சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், அற்புதங்கள், நிறைய அற்புதங்களை இந்த குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியிருக்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க ஜாபிர்ட்ட, உன்னுடைய மனைவிட்ட நீங்கள் குடும்பத்திட்ட போங்க, வீட்டுக்கு போய் நீங்கள் சமைக்கக்கூடிய சட்டியை அடுப்பில் இருந்து இறக்கி விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, ஆர்டர் போட்டு அனுப்புகிறாங்க. வர்றார் நபித்தோழர் ஜாபிர் வருகிறார். வந்து என்ன செய்கிறாரு, கேட்குறார் மனைவி இடத்துல, என்ன சமைச்சாச்சா? ஆமாம் சமைச்சாச்சு அப்படிங்கும்போது கேட்குறாங்க. அப்போ நான் வந்து ஜாபிர்லா தான் சொல்கிறாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னேன், ரகசியமாக சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு சாப்பாடு இருக்கு, நான் 2 பேரை மட்டும் கூட்டுவாங்கன்னு சொன்னேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொன்னார்கள், யா ஸஹாப், தோழர்களே, இதோ ஜாபிருடைய வீட்டில் உங்களுக்கு விருந்திருக்கிறது, எல்லாம் தயாராகன்னு. மனைவிட்ட வந்து என்ன செய்கிறாரு, இந்த நபி தோழர் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் மனைவி கேட்குறாங்க, கணவர் இடத்துல கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய அகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅலக கம் தஆம். நீங்கள் ரகசியமாக அல்லாஹ்வுடைய தூதரை கூட்டு வர சொன்னால் ஒட்டுமொத்த படையையும் வீட்டுக்கு கூட்டு வரீங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது ரகசியமாக உங்களுக்கு ஏதாவது சொன்னாங்களா, உணவை பற்றி விசாரித்தார்களா என்று சொன்னோன்னே இவர் சொல்கிறார் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மனைவிக்கு பாருங்கள், ஈமானிய உறுதியை பாருங்கள், நம்பிக்கையை பாருங்கள். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஃபகாலத் அல்லாஹு வ ரசூலுஹு அலம் கத அக்பர்தஹு பிமா கான இந்தனா. நம்மள்ட்ட கொஞ்சம் உணவு இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள், ஆனால் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நம்முடைய நிலைமை என்ன என்று தெரியும். இதுதான் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை. ஜாபிர் தன்னுடைய மனைவி சொல்கிறாங்க, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தெரியும் என்று சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஃபகாலை ஸஹாபி லா ததாஅவு. எல்லா சஹாபாக்களும் பசியில் பட்டினியில் இருந்த காரணத்தினால் ஜாபிருடைய வீட்டுக்குள்ளே அடித்து முடிச்சு போகிறாங்க, வேகமாக போகிறாங்க. சாப்பாடு பசி தாங்க முடியல, உணவு சாப்பிட வேண்டும் என்றதுக்கு வேகமாக உள்ள வராங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒவ்வொருவருக்கா ரொட்டியை எடுத்து கொடுத்து அந்த அடுப்பில் இருக்கக்கூடிய சட்டியையும் இறக்காமல்
அதிலிருந்து இருக்கக்கூடிய சால்னாவாக ஒவ்வொருத்தருக்காக என்ன செய்தாங்க, ஒவ்வொரு தட்டில் போட்டு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தட்டிலும் சபா அவ் சமானியா 7 அல்லது 8 பேர் என்ன செய்தாங்க, கூட்டாக உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடுகிறார்கள். எல்லாம் சாப்பிட்டு முடிந்தாச்சு. வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்டாங்க, வந்த படையும் சாப்பிட்டாச்சு, எல்லாருமே சாப்பிட்டாச்சு. ஆனால் கடைசியாக சொல்றாங்க, இந்த ஜாபிர் பின் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எல்லா மக்களும் சாப்பிட்டு ஃபலம் நஸல் யௌமனா ذلك نأكل ونطعم وأخبرني أنهم كانوا 800. எல்லாரும் சாப்பிட்டாச்சு, ஆனாலும் அந்த உணவு அப்படியே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். பல கட்டங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதத்தை காட்டியிருக்கிறார்களே, அதில் இதுவும் ஒரு அற்புதம். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாத்துக்கும் உணவை கொடுத்து 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 கடைசியாக அந்த உணவு அப்படியே மிஞ்சிருக்கிறது. ஜாபிர் தஆலா சொல்கிறாங்க, நாங்கள் அந்த படையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2 பேருக்கு போதுமாக இருக்கக்கூடிய அந்த உணவு எத்தனை 800 பேர் சாப்பிட்டுருக்காங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். 800 பேர் வயிறு நிரம்ப சாப்பிட்டோம், எதுவும் இல்லை. அந்த சஹாபி சொல்கிறாங்க, அந்த சஹாபி ஜாபிர் தான் சொல்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கூமு இலா பைத்தி ஜாபிர், எல்லாரும் ஜாபிர் வீட்டுக்கு போங்க, விருந்து ரெடியாக இருக்கணும். எல்லா ஆசையில் ஓடோடி வர்றாங்க. ஹதீஸ் அப்படியே வருது, நெருக்கடியோடு வந்தார்கள், அப்படியே வருது ஹதீஸில். அப்போ அந்த ஜாபிர் தான் சொல்கிறாங்க, ஃபஸ்தஹ்யைது ஹயாஅன் லா யஅலமுஹு இல்லல்லாஹ். வீட்டில் உணவுக்கு கூட்டிருக்கிறோம், விருந்துக்கு கூட்டிருக்கிறோம், 2 பேருக்கு சொன்னால் 2 பேர் இடத்துல 8 பேர் வந்துட்டா என்ன பதட்டம் நடக்குதுங்க. வீட்டிலே ஒரு விதமான பதட்டம். என்ன செய்வது, யாரெல்லாம் இன்னைக்கு பட்டினி போடுறது, யாரெல்லாம் லேட்டாக சாப்பிட வைக்கிறது. அப்போ உணவுக்கு இருக்கக்கூடிய உணவுக்கு சாப்பிடக்கூடியவர்கள் 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்து விட்டால் அங்கே பயம், கவலை. ஆனால் அந்த அம்மையார் சொல்கிறாங்க, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நம்ம சூழ்நிலை தெரியும், கவலைப்படாதீங்கிறாங்க. ஜாபிர் தான் சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாரும் ஜாபிர் வீட்டுக்கு போவாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு வெக்கமோ வெக்கம், என்னுடைய வெக்கத்தை அல்லாஹ்வுக்கு தவிர யாருக்கும் தெரியாதுங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நினைப்பு என்ன, இது 2 பேர் உணவுக்கு இத்தனை பேர் வந்தால் நான் என்ன செய்வது? அங்கே என்ன அற்புதம் நடந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டியை இறக்காதீர்கள் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கரத்தினால் கொடுத்தார்கள், எடுத்து கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 800 பேர் அதை சாப்பிட்டு, வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் சாப்பிட்டு, எல்லோருக்கும் உணவருந்து கொடுத்து மீண்டும் சாப்பாடு அப்படியே இருக்கிறது என்று சொன்னால், இது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குடும்பத்துக்கு ஏற்படுத்திய முஅஜிஸா என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி என்ன செய்கிறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு என்ன செய்கிறாங்க, ஒன்றி இருக்கின்றார்கள் என்ற பல்வேறு செய்திகளை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆக இப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய வரலாறு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக, பாடமாக நமக்கு இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட வரலாறுகளை படித்து நம்முடைய ஈமான்களை நாம் புதுப்பித்துக் கொள்ள எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்குரிய ஒரு வரலாறு. ஏனென்று சொன்னால், ஒரு ஆண் பிள்ளை, 9 பெண் மக்கள், 9 சகோதரிகள். அப்படி என்றால் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சிரமத்தை அனுபவித்திருப்பார் பாருங்கள். எவ்வளோ பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கு வெளிநாட்டுக்கு வந்த சகோதரர்களை நான் பல பேரை பார்க்கிறோம். இந்த வெளிநாட்டுக்கு அவர்கள் வந்ததுக்கு காரணம் என்ன சொல்கிறார்கள்? என்னுடைய சகோதரியை நாங்கள் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், என்னுடைய தந்தை இறந்து விட்டால் பொருளாதார வசதி இல்லை என்பதற்காக வேண்டி, சகோதரிகளுக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை திறந்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள் எத்தனையோ சகோதரர்கள் இன்றைக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை பார்க்கிறோம். என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய தந்தை தவிர எந்த விதமான உதவிகளும் இல்லை, எந்த விதமான பக்க பலங்களும் இல்லை, எங்களுக்கு எந்த விதமான பின்பலமும் இல்லை, சொத்துகளும் இல்லை, சுகங்களும் இல்லை என்று சொல்லி பிறர் வாழ்வதற்காக வேண்டியே வெளிநாட்டு வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்களை இன்றைக்கு கண்ணீரோடு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிக அல்ல. ஜாபிர் ரலியல்லாஹு தன்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கிறது. 9 பெண் மக்கள், அந்த பெண் மக்களுக்காக வேண்டியே விதவையை திருமணம் முடித்தவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, ஜாபிரே திருமணம் முடித்து விட்டாயா? ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதரை முடித்து விட்டேன். அஸய்யிபன் அவ் பிக்ரா, விதவையை முடித்தாயா அல்லது நீ கன்னிப்பெண்ணை முடித்தாயா என்று கேட்கிறார்கள். லா பல் சய்யிபா, அல்லாஹ்வுடைய தூதரே நான் விதவை தான் முடித்திருக்கிறேன். அஃபலா ஜாரியத்தன் துலாயிபுஹு துலாயிபுஹா வ துலாயிபுக, ஜாபிரே கன்னிப்பெண்ணை நீ முடித்திருந்தால் நல்லா இருக்குமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கலாமே என்று கேட்கிறார்.
அந்த நேரத்தில் அந்த ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை அப்துல்லா உஹதிலே ஷஹீதாகி விட்டார், 9 பெண்மக்களை விட்டு சென்றிருக்கிறார், அதிகமான கடன்களை விட்டு சென்றிருக்கிறார். நான் ஒரு கன்னிப்பெண்ணை முடித்திருந்தால் என்னுடைய சகோதரரை பாதுகாப்பது யார்? அவர்களை வழிநடத்தக்கூடியவள் யார்? எனவே ஒரு விதவையை நான் திருமணம் செய்திருந்தால் அந்த விதவை வாழ்க்கையில் பக்குவப்பட்டவள், அனுபவப்பட்டவள். எனவே என்னுடைய பெண்மக்களை எல்லாம், என்னுடைய சகோதரி எல்லாம் வழிநடத்துவதற்கு அவள் ஒரு உறுதுணையாக இருப்பாள் என்பதற்காக வேண்டித்தான் நான் விதவையான பெண்ணை நான் திருமணம் முடித்தேன் என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. அத்தோடு இன்னொரு அற்புதமும் நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் வருகிறார், வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, கது அலிம்த அன்ன வாலிதி கது உஸ்துஹஷித யௌம உஹத் வ தரக தைனன் கஸீரா. அல்லாஹ்வுடைய தூதரே, அப்துல்லா என்னுடைய தந்தை உஹதிலே ஷஹீதாகி விட்டார், நிறைய கடனை வைத்து விட்டு விட்டார். எனவே நான் என்ன விரும்புகிறேன் என்று சொன்னால், இன்னி உஹிப்பு அன் யராக்கல் குரமா, எனக்கு கடன் தந்தவர்கள் பல மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் என்னை நெருக்கடிக்குள்ள ஆளாக்கலாம். எனவே கடனாளிகள், கடன் கொடுத்தவர்கள் நீங்கள் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துட்டாங்கன்னா ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஏதாவது பேசலாம், அந்த கடனை தள்ளுபடி செய்யலாம், ஏதாவது ஒரு வழி இருக்குமா இல்லையா என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஆம் சரி, நான் அந்த மக்களை நான் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு வர்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வர்றாங்க. அங்கேயே பாருங்கள், அங்கேயும் அற்புதம் நடக்கிறது. அங்கே உணவுலே அற்புதம் நடந்தது, இங்கு பேர்ச்சம்பழத்தில் அற்புதம் நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்கிறாங்க, இதுஹப் ஃபபைதிர் குல்ல தம்ரத்தின் அலா நாஹியா. ஜாபிரே, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேரிச்சம்பழங்களையும் வீட்டினுடைய ஓரத்தில் கொண்டு வைனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜாபிர் கொண்டு வைக்கிறாங்க. வச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, வந்திருக்கக்கூடிய கடனாளி, கொடுத்த கடனாளி எல்லாம் என்னடா இவ்வளோ பொருளை, கொஞ்சம் பொருளை வச்சுட்டு இத்தனை கடனாளிக்கு எப்படி கொடுக்க முடியும் என்று ஜாபிரை ஒரு விதமான கண்ணோட்டத்தோடு பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காட்சியும் கண்ணால் பார்த்தார்கள். ஜாபிரை முறைக்கிறீர்களா? ஜாபிரால் உங்களுக்கு கடன் தர முடியாது என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா என்று சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மா ரஆமா யஸ்னஊன அதாஃப ஹவுல அஸமிஹா பைதரன் ثلاث مرات ثم جلس عليه. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பேரிச்சம்பழத்தை 3 முறை அப்படியே வலம் வந்தார்கள். வலம் வந்து விட்டு அந்த பேரிச்சம்பழத்தை அவர்கள் உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்துட்டு சொன்னாங்க, ஜாபிரே, உதுஉலக அஸ்ஹாபக, யாரெல்லாம் கடன் அளிப்பா எல்லாத்தையும், உனக்கு கடன் கொடுத்த எல்லாத்தையும் கூடு என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து 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 கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் ஜாபிர் சொல்றாங்க, ஃபமா ஸால யகீலு லஹும் ஹத்தா அத்தல்லாஹு அன் வாலிதி அமானதஹு. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்துக்கும் அளந்து அளந்து எத்தனை பேர் எனக்கு கடன் தந்தார்களோ எல்லா கடனாளிகளுக்கு வந்த பேரிச்சம்பழத்தை அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். அது அப்படியே அமுத சுரப்பிகள் போல் வந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய தந்தை அப்துல்லா ஒரு அமானிதத்தை விட்டு சென்றாரே, கடன் எவ்வளவு பெரிய சுமை, அல்லாஹ் மன்னிக்காத சுமை. அல்லாஹ் சொர்க்கத்துக்கே அனுப்ப மாட்டான், அவர் ஷஹீதாக இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இதற்கு எத்தனை பேர் கடன் வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்திட்டு அலைகிறோம். அந்த ஒரு விஷயத்திற்காக என்னுடைய தந்தைக்கு அங்கே ஜன்னத் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அவர் குற்றவாளியாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி வருத்தப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தவாஃபும் செய்தார்கள், அங்கே அமர்ந்தார்கள், எல்லாத்தையும் கொடுத்தாங்க. சொல்றாங்க, வான அல்லாஹ் அன் யுஅத்தி அல்லாஹ் அமானத வாலிதி, என்னுடைய தந்தையினுடைய அமானிதத்தை அல்லாஹ் நிறைவேற்றி வைத்து விட்டானே என்று நான் சந்தோஷப்பட்டேன், அதை நான் திருப்தி கொண்டேன் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க, இருக்கக்கூடிய பேரிச்சம்பழங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு தன்னுடைய சகோதரிகளுக்கு கொடுத்தார்கள். கஅன்னஹா லம் தன்குஸ் தம்ரதன் வாஹிதா. இவ்வளோ பெரிய சுப்ஹானல்லாஹ் அற்புதம், ஒரு பேரிச்சம்பழம் கூட அதில் குறையலை. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. எல்லாத்துக்கும் கிடைக்குமா அந்த அற்புதம்? எல்லாத்துக்கும் இந்த மோஜிசாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா? அப்போ ஈமானிய வலிமை, அல்லாஹ்வுடைய தூதன் மீது நம்பிக்கை, அல்லாஹ் மீது நம்பிக்கை, கொஞ்சம் போல இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தில் அத்தனை பேருடைய கடன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே செய்தார்கள். அற்புதத்தை கண்ணால் கண்டார். எத்தனை அற்புதங்களை கண்டார் வாழ்க்கையிலே. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த நிலையிலே? வசதி படைத்த நிலையில் அல்ல, செல்வங்களை சேர்த்த நிலையில் அல்ல, வறுமையிலும் கூட 9 பெண்மக்களை 9 சகோதரிகளை கரையேற்றத்துக்கு, அவர்களை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு, அவருடைய வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து தனி ஒரு மனிதனாக, தனி ஒரு சகோதரனாக நின்று இவ்வளவு பெரிய சிரமங்களை மேற்கொண்டவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு ஓடோடி விட்டாரா? அல்லாஹ்வை பிறந்தள்ளினாரா? இல்லை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு
9 போர்களையும் கலந்து எந்த அளவுக்கு என்னால் உதவி செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளையும் செய்வேன் என்று அந்த வறுமையான நேரத்தில் நின்ற ஒரு நபித்தோழர் தான் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறாங்க, 76 அவர்களுக்கு அப்பான் இப்னு உஸ்மான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர்கள் தான் துளவித்தார் என்ற வரலாற்றையும் நான் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, வறுமையிலும் கூட அல்லாஹ்விற்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு நபித்தோழர் இருந்தார் என்று சொன்னால் அது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அவர் மாத்திரமல்ல, அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமே என்ன செய்திருக்கிறது, அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு சஹாபாக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் சொன்னால் அப்படிப்பட்ட ஈமானிய வலிமை இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை படித்து நாம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அப்படிப்பட்ட தூய்மையான ஈமானை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.